श्रीमान् वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் ஆச்சரியமா ஸ்தோத்திர கிரந்தம் உத்தரசதகம் அதை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் அருளி செய்த ஸ்ரீரங்க வரிவசியா என்னும் தமிழ் உரையிலிருந்தும் ஸ்ரீமான் கண்ணன் சுவாமி அருளி செய்த எளிய தெளிந்த தமிழ் உரையையும் அடியேன் ரெஃபர் பண்ணி இந்த ஸ்லோகங்களையும் எளிய தமிழில் உள்ள விளக்க உரையையும் அனுபவிக்கிறோம். இன்றைய தினம் 72வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் கிருஷ்ணாவதார ஜனனத்தை பற்றி சொல்லி தேவகி எவ்வளவு பாக்யசாலி அப்படின்னு அனுபவித்தவர். இதிலையும் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார் 72வது ஸ்லோகத்திலையும். ஷைலோக்னிஷ்ச ஜலாம் பபூவ முனயோ மூடாம் பபூவுர்ஜடாः பிரஜ்ஞாமாசுரகா சகோபமமிருதாமாசுர்மகாஷீவிஷாः கோவ்யாக்ரா சகஜாம் பபூவுரபரே த்வன்யாம் பபூவு பிரபோः த்வம் தேஷ்வன்யதமாம் பபூவிதபவத் வேணுக்வணோன்மாதனே. शैलोग्निश्च जलां बभूव मुनयो मूढां बभूवुर्जडाः प्राज्ञामासुरगाः सगोपममृतामासुर्महाशीविषाः गोव्याग्रा सहजां बभूवुरपरे त्वन्यां बभूवु प्रभोः त्वं तेष्वन्यतमां बभूवितभवत् வேணுக்வணோன்மாதனே. எம்பெருமான் புல்லாங்குழல் ஊதிய போது நடந்த விசித்திரங்களை ரொம்ப விரிவாக அனுசந்திக்கிறார் ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில். இதுக்கெல்லாம் இன்ஸ்பைரேஷன் ஸ்ரீமத் பாகவதம். அதில் கண்ணனுடைய ராசலீலையும் கண்ணன் அப்படி புல்லாங்குழல் வாசிக்கும் அழகையும் பெரியாழ்வாருடைய ஆச்சரியமான ஈரச்சொற்களால் அனுபவித்த அந்த புல்லாங்குழல் பாசுரங்களும் பராசரபட்டருக்கு திருவுள்ளம் இங்கே அனுபவிக்கிறார். பிரபோ, பெரிய பெருமாளே, ஸ்ரீரங்கநாதா, திருவரங்கனே, உனது வேணுகானத்தினால் கண்ணன் அவதாரத்தில் ஏற்பட்ட வேணுகானத்தினால் ஏற்பட்ட மயக்கம், அந்த மயக்கம் எல்லாரும் மயங்கி போயிட்டா அந்த தெய்வீக இசையில், வேணுகான இசையில். அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, உயிரினங்கள் மட்டும் மயங்கலை, மலைகள், நெருப்பு இதெல்லாம் உருகி போய் நின்னது. நெருப்பும் நீர் போல உருகித்து, மலைகள் கல் நீர் போல உருகித்து. மதி நிறைந்த முனிவர்கள் மூடர்களாக நின்றனர். ஒன்றுமே தெரியாமல் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் மாதிரி நின்றிருந்தனர் முனிவர்கள். ஜடங்களாய் நின்ற மரங்கள் அனைத்தும் இடையர்களுடன் சேர்ந்து பெரிய ஞானிகளாக மாறிவிட்டனர். கொடிய விஷமுடைய நாகங்கள், சர்ப்பங்கள், பாம்புகள் அனைத்தும் அமிர்தம் சுரக்கக்கூடியவை மாதிரி ஆயிட்டு. விஷம் வரத்துக்கு பதிலாக அவள் நாக்கிலேருந்து, பாம்புகளின் நாக்கிலேருந்து அமிர்தம் வந்தது. மாடுகளும் புலிகளும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் நெருக்கமாக நின்று கொண்டு இசையை ரசிக்கிறது. இப்படி பலவும் வேறுபட்டவையாக நிற்கிறது. அகடித்த கடனாசக்தின்னு முரண்பட்ட ரெண்டும் ஒன்றா இருப்பதே உன்னுடைய சக்தியால். இப்படியாக நின்ற அவையுள் நீயும் வேறுபட்டு நின்றாய் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. பிரபோ, பெரிய பெருமாளே,
பவத் வேணு குவண உன்மாதனே, பவத் வேணு குவண உன்மாதனே. பவத் தேவரீருடைய, வேணு புல்லாங்குழலிலிருந்து வரும், குவண பாட்டால் ஏற்பட்ட, உன்மாதனே உன்மத ஒரு அவஸ்தை. அவஸ்தைனா அந்த சிச்சுவேஷன், அந்த ஸ்டேட் ஆஃப் மேட்னஸ், ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டசி, ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்குவிசிட் ஆனந்தம். அப்படியே ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடும்போது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ்வளவு ஆசை, அவ்வளவு ஒரு ஈடுபாடு அந்த இசையில். அப்படி இருக்கும்போது உன்மாத்தனே உன்மத்த அவஸ்தையில், ஷைலகா மலையும், அக்னிஷ்ச நெருப்பும், ஜலாம்பபூவ நீராய் உருகியது. தேவதைகளுடைய புல்லாங்குழிந்து வரும் பாட்டால் ஏற்பட்ட அந்த அவஸ்தையில், அந்த உன்மத்த அவஸ்தையில், அந்த சிச்சுவேஷனில், அந்த உணர்வில் மலையும் நெருப்பும் நீராய் உருகியது. முனையகா முனிகள் மகரிஷிகள், மூடாம்பபூவு இன்னது செய்வதுன்னு அறியாத நிலையில் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் மூடர்கள் போல ஆயினார்கள். ஒன்றுமே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரியலை, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். ஜடாகா அறிவற்றவைகளான, அகா மரங்கள், அறிவற்றையான மரங்கள், சகோபம் சகோபம் இடையர்களுடன் கூட, பிரக்ஞா மாசு பேரறிவு படைத்தவர்களாகிவிட்டனர். மரங்கள்லாம் இடையர்களுடன் சேர்ந்து பேரறிவு பெற்றவனா ஞானிகளாயிட்டு. மகா ஆசிவிஷாக, மகா ஆசிவிஷாக மிகப்பெரிய விஷப்பாம்புகள், அமிர்தா மாசுகு அமிர்தம் போல் ஆயின. கோ வியாக்ராக, கோ மாடுகள், வியாக்ராக புலிகள், இதெல்லாம் சகஜாம்பபூவு உடன் பிறந்தவர்களைப் போல ஆயின. அபரேத்து மற்றும் பலவும், அந்யாம்பபூவு அதது இருக்க வேண்டிய நிலை மாறி அந்யா வேறு மாதிரி ஆகிவிட்டது எல்லாமே. துவம் தேவரீரோ தேஷு இப்படி வேறுபட்டவைகளில் அந்யதமாம் பபூவித ஒருவராகி போனார். நீங்கள் அவர்களுக்கு நடுவில் சர்வேஸ்வரன், சர்வஜன், சர்வசக்தன், பரமாத்மா, பரதத்துவம், ஸ்ரீயப்பதி, ஸ்ரீமன்னார் அதெல்லாம் போயிட்டு அவர்களுக்கு நடுவில் ஒருத்தராகிவிட்டீர் அப்படின்னு அப்படியே அனுபவித்து தள்ளுறார். அவருடைய அனுபவம் பட்டருக்கு தான் தெரியும். நம்ம வார்த்தையிலையோ இதை அர்த்தத்திலேயோ தெரிஞ்சுட்டு ஏதோ முடிஞ்ச அளவு தான் நம்ம பார்ப்போமே தவிர, பல்லாயிர கோடியில் ஒரு பங்கு தான் அவருடைய அனுபவத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த வார்த்தைகள். எம்பெருமான் புல்லாங்குழல் ஊதிய போது நடந்த விசித்திரங்களை இதில் விரிவாக அனுசந்திக்கிறார். பெரிய பெருமாளே தேவரீர் கோபாலனாய் அவதரித்து புல்லாங்குழல் ஊதிய அனைவரையும் மயங்கச் செய்தி. அப்படியே பிருந்தாவனத்தில் இருந்த மலைகள் கடினத்தன்மையை விட்டு நீராகி மென்மையாகிவிட்டது. சேத்தனங்கள் ஒன்று கூட மயங்காமல் இல்லை. நெருப்பு வெப்பத்தை விட்டு தண்ணீர் போல குளிர்ந்ததாகிவிட்டது. யோக தசையில் தபஸில் இருக்கிற முனிவர்கள் நெஞ்சில் ஏதுமே தோன்றாமல் ஜடத்தன்மை பெற்றார்கள். சைத்தன்யமற்ற மரங்கள், அந்த மரங்களோடு வேறுபாடற்ற இடையர்கள் மகா ஞானிகள் போல ஆகிவிட்டனர். வேணுகானத்தை கேட்டு சுவாரஸ்யமாக அனுபவித்தார்கள் என்றபடி நஞ்சு மிக்க நாகங்கள் அமிர்தமயமாகினது. இயல்பாகவே பகைமை கொண்ட பசுக்களும் புலிகளும் தன்னுடைய விரோத தன்மையை மறந்து ஒரு வரிசையாக வேணுகானத்தை சுவாரஸ்யமாக அனுபவித்து கேட்டுக்கொண்டிருந்தன. இப்படி எவ்வளவு சொல்லலாம்? அப்போ யமுனை ஆற்றின் கரையில் உள்ள சராச்சரங்கள் அத்தனையும் மாறுபட்டு இருந்தது ஒன்று கூட இல்லை. எல்லாமே மாறுபட்டாச்சு. மாறுபடாமல் இருந்தது ஒன்று கூட இல்லை. இப்படி சொல்லி என்ன, விகாரமடைந்த மாறுபட்ட பொருள்களில் கண்ணனும் ஒருத்தர். கண்ணன் சர்வேஸ்வரன், அவரும் மாறுபட்டு இவர்களுள் ஒருத்தராக ஆகிவிட்டார். அவரையும் விகாரச் செய்தது அவன் குழலோசை. சர்வஜனான அவனும் மாறுபாடாமல் இருந்தால் அந்த வேணுகானத்துக்கு குறை ஆயிடும் இல்லையா? அது மாதிரியா ஸ்ரீவத்சங்காச்சார் அனுபவிக்கிறார். இடக்கை வலக்கை என்று பிரித்து சொல்ல திறமையற்ற இடையர்களும் மலைகளும் கூட பேரறிவாளிகளானார்கள். மரங்கள் பேரறிவாளானார்கள். கொடிய விஷத்தை கக்கும் பாம்புகள் அமுதம் போல இனிமையான பொருளை உடையனவாயின.
அக்னி நீர்ப்பண்டமாயிற்று. மலைகள் நீராக உருகின. பிறவியிலேயே நிலையான விரோதத்தை உடைய பசுக்களும் புலிகளும் ஒத்த கருத்துடைய உடன் பிறந்தவர்கள் போலானார்கள். தேவரீரோ இவைகளில் ஒருவராக ஆகிவிட்டீர், என்ன விசித்திரம் என்கிறார். கடினமான மலை எப்படி நீராகும்? பரஸ்பரம் விருத்த சுபாவத்தை உடைய நெருப்பு எப்படி நீராகும்? எம்பெருமானின் குழல் ஊதனை கேட்டால் அதாவது இருக்க வேண்டிய நிலைகள் வெவ்வேறு நிலைக்கு மாறிவிட்டதாம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கால் இது ஓர் அற்புதம் கேளுன்னு தொடங்கும் பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் 10 6ஆம் பதிகத்தில் கண்ணன் குழல் ஊதும் வைக்கரியை விரிவாக அனுபவிக்கிறார். அதெல்லாம் பட்டர் இங்கு அனுபவம். சிறு விரல் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவியர் புருவம் கூடிலிப்ப கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு திறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட இல்லவே. பெரியாழ்வார் பாசுரம். கண்ணன் சிறு விரல் தடவி பரிமாறி செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப, அப்படி சின்ன விரலை அப்படி தடவி அந்த புல்லாங்குழலுடைய ஓட்ட அந்த ஹோல் அதை தடவி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த இசை அதை செங்கண் கோட செய்ய வாய் கொப்பளிப்ப, அந்த வாய் அப்படியே குப்பளிக்கிறது காற்றை. அப்படியே அந்த செம்மையான திருக்கண்கள் அப்படியே அதை அனுபவிக்கிறது. குரு வியர் புருவம் கூடிலிப்ப, அந்த புருவம் ரெண்டும் கூடிண்டு அப்படியே அந்த அந்த பாட்டினுடைய அனுபவத்தினால் கூடுறதா, இல்லை அங்கே அந்த கோபிகைகள்லாம் அங்கே வராளான்னு அப்படி பார்க்கறதுக்காக அந்த புருவம் கூடுறதா, அதை அனுபவிக்கணும். கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது, அப்படி கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, பறவைகள்லாம் தன்னுடைய கூடை துறந்து அப்படியே அந்த ரெக்கையை அசைக்காமல், அசைச்சா சத்தம் கேட்கும், இசை தடைப்படும் அப்படின்னு அப்படியே அப்படியே மிட் ஏரில் நிற்கிறது பறவைகள். கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லவே. கறவையெல்லாம் கறவை கூட்டங்கள்லாம் என்ன பண்ணும்? கணங்கள்னா கூட்டங்கள். கறவை கூட்டங்கள் என்ன பண்ணும்? அப்படியே புல்லை அப்படியே எடுக்கிறது பூமியிலேருந்து, அந்த புல்லை அசை போடுறது. அந்த புல் அப்படியே வாயில் இருக்குது, அப்படியே அப்போ அசைக்காமல் அப்படியே நிற்கிறதா. ஏன்னா அசைச்சா அந்த சத்தம் கண்ணனுடைய இசைக்கு தடைப்படும். அதனால் கால் பரப்பிட்டு அந்த காலை அப்படியே பரப்பிண்டு ஸ்டேபிளாக, ஏன்னா விழுந்துடும், அந்த இசையை கேட்டு விழுந்துட்டான்னா கால் பரப்பி கவிழ்ந்து இறங்கி, ஏன்னா அந்த புல்லை எடுத்த அந்த கழுத்தை அப்படியே நிற்கிறது, காதை அப்படியே பெருசாக கண்ணன் இருக்கிற பக்கம் திருப்புறது, அப்படியே திருப்பின காதை அப்படியே நிற்கிறது. செவியாட்ட இல்லவே, செவி ஆட்டவே முடியல, அது அப்படியே கேட்டு ரசித்து அனுபவித்து, எவ்வளோ அழகான ஒரு அனுபவம் அது. இங்கே பட்டர் அதே போன்ற அனுபவத்தில் ஈடுபடுகிறார். பகவான் ராசக்கிரீடை செய்தருளும் போது ஊதின குழல், அந்த ஓசையை கேட்டு பாம்புகள் யாவும் அமுதம் பருகிய பின் மேல் கீழ் உதடுகளை நக்குறது போல தங்கள் இரு நாக்குகளாலும் தடவிக்கொண்டனன்னு குரத்தாழ்வான் அனுபவிக்கிறார் அதிமானுஷஸ்தவத்தில். 47வது ஸ்லோகத்தில் தேப்யக்ருதீன கில கஷ்டித் ஹாஸ்தியே வை ராசோத்வசோத் சுகதிய தவ கான நாந்தே வேணுஸ்வனஸ்ருதர சௌக பரிப்ளுதாந்தே ஸ்வே ஸ்ருக்மணி ரசனயா லிலுஹுர் புஜங்காக. வேணுகானத்தை சர்ப்பங்கள் எப்படி ரசித்ததுன்னு அனுபவிக்கிறார். ராசலீலையில் மிக உற்சாகமாக ஏற்பட்ட போது நீ வேணுகானம் இசைத்தாய், அதை பாம்புகளும் கேட்டது. பாம்புகளுக்கு ரசம் அறியும், அது ரசித்தது. அப்போ உன்னோட வாயிலிருந்து அமுதம் ஊறி வழிந்தது. நாவால் கடைவாயில் ஈரமான அமிர்தத்தால் நனைந்த பகுதிகளை புரட்டி சுவைத்தனவா. அந்த பாம்பு அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது அந்த அந்த பாம்பு காதுன்னுவா. பாம்பு காது தனியாக கிடையாது, அந்த வாயில் நாக்காலேயே கேட்கும் போல இருக்கு. அதை கேட்கும்போது அதில் நாங்களேருந்து
நீர் வழிகிறது, ஊறி வழிகிறது. ரசிக்கும் போது அமுது ஊறி வழிந்தது. அதை தன்னுடைய நாக்கால் அந்த வாய் பக்கத்தில் இருக்கிற அமுதை நக்கி சுவைத்ததாம். புரட்டி சுவைத்தது நனைந்த பகுதிகளை. அப்படி சுவைக்கும்போது அந்த இசை கலந்து சுவைக்கிறது. அந்த பாம்பை விட வேறு யார் ரசிகர்கள், பாக்கியசாலிகள் இந்த உலகில் இருக்க முடியும்? பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கான ரசம் படுகின ஒரு மூதுரை. அப்பணினா பாம்பு. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.